சரியான போட்டி. வணக்கம் நேர்களே, சபா சரியான போட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் களத்தில் அனலை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தங்களுக்குள்ள கேள்விகளை எழுப்பிக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இது. அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியினுடைய பிரதான கட்சிகளின் 3 வேட்பாளர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 1996 முதல் அரசியலில் பல்வேறு படிநிலைகளை கடந்து இப்போது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் 54 வயதான திரு சச்சிதானந்தம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிறது. எஸ்டிபிஐ கட்சியில் மாநில தலைவராக தற்போது இருக்கக்கூடியவர் 3 முறை தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய 45 வயதான திரு நெல்லை முபாரக் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக இங்கே போட்டியிடுகிறது. பாமக தரப்புல பாமகவுடைய மாநில பொருளாளர் கவிஞர் 52 வயது உடையவர். பல்வேறு நிகழ்வுகளில் சர்வதேச நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் கவிஞர் திலகபாமா இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தல் அரசியலில் ஏற்கனவே போட்டியிட்டவர். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 3 பேர்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கிட்ட உங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய போட்டியாளர் தான் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் நலம் விசாரிக்கலாம். அவர்கிட்ட ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்க்கலாம். மற்ற வேட்பாளர்களுக்கு முன்பாக முதல்ல திரு சச்சிதானந்தம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நெல்லை முபாரக் சார். சகோதரரே நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹலோ. காலையிலேயே சந்தித்து கொண்டோம். நம்ம ஏற்கனவே காலையில் உங்களை சந்திச்சோம். நலமா இருக்கிறோம். காலையில் சந்திச்சோம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, கவிஞரும் இருக்காங்க, மேடமும் இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா. வணக்கம் மேடம். வணக்கம். அவங்கள 2 பேருமே 3 பேருமே ஏற்கனவே நேரலையில் சந்திச்சுக்கிட்டோம். நேராக சந்திக்கல, நேரலையில் சந்திச்சுக்கிட்டோம். இப்போ 3 பேரையும் இப்போ மீண்டும் நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். மகிழ்ச்சி. மேடம், நீங்க நலம் விசாரிக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா, நலமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நலமா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள். வணக்கம். நெல்லை முபாரக், நீங்க நலம் விசாரிக்கலாம். வணக்கம் சச்சிதானந்தம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை 2வது முறையா டிவியில பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஓகே ஓகே. அக்கா வணக்கம். ஓகே ரைட். ஓகே ரைட். ஓகே, நலமா இருக்கீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, வேட்பாளர்கள் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நான் முதல்ல எஸ்டிபிஐ வேட்பாளர்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. உங்களுடைய பலம் என்ன? ஏன்னா இங்கே போட்டியிடக்கூடியவர்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள். நீங்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை தாண்டி உங்களுக்கு இந்த தொகுதியில் பலம் என்ன? அதாவது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க இருக்கிற மக்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா இங்க சகோதரத்துவ உணர்வோட உறவு சொல்லி ஜாதி மதம் பாராமல் எல்லா மக்களோடும் நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த உறவை முதல் பலமா நான் பார்க்கிறேன். இந்த உறவை நான் எப்பொழுதும் இழப்பதற்கு தயாராக இல்லை. திண்டுக்கல் மக்களிடத்திலே ஒருவனாக கடந்த 6 நாட்கள்ல ரொம்ப வேகமாக நான் அறியப்படுவதை பலமாக பார்க்கிறேன். 2வது, இது அதிமுகவினுடைய கோட்டை. இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தால் இது இரட்டைலை சின்னத்துடைய கோட்டை. அதை நான் ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கிறேன். 1973 ஐயா மாயத்தேவர் அவர்கள் முதல்ல இந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தந்த மக்கள் திண்டுக்கல் மக்கள். அதை நான் 2வது பலமாக பார்க்கிறேன். 3வதாக, கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பணி செய்கிற எனக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் என்னுடைய அப்பாக்களை போல 2 பேரும் பக்கத்தில் நின்று தேமுதிக அதுபோல புதிய தமிழகம் ஆதரவளித்திருக்கிற பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள், அதுபோல இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு, கூட்டணி கட்சியுடைய பலம், ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதி, இப்படி கூட்டணி கட்சி அதே போல அதிமுகவுடைய பலத்தை நான் மிக முக்கிய பலமா பார்க்கிறேன். ஏற்கனவே கடந்த வேட்பாளருடைய செயல்பாடுகள் இல்லாத கடந்த 5 வருட காலமாக மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு மமதையில திமுக கைவிட்டு விட்ட முதல் தொகுதி திண்டுக்கல் தொகுதி. அது எதையுமே இதுவரைக்கும் செய்யவே இல்லை. 5 வருஷத்துல 5 விஷயத்தை கூட நான் செய்தேன்னு சொல்லி இங்க இருக்கிற பழைய வேட்பாளர் சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான கடந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய
அந்த செயல்படா தன்மை எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்குது. இங்க இருக்கிற அத்தனை மக்களும் வாக்காளர் பெருமக்களும் என்னை சகோதரர்களாக அணுகுகிற அந்த நடவடிக்கையை நான் மிகப்பெரிய பலமா பார்க்கிறேன். இது வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய சாதமாக இருக்கு. இரட்டை இலை சின்னம் இங்க திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இது எனக்கு ஏற்படுத்துகிறது. அதோட மக்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிற கோரிக்கைகள், தேர்தல் செய்திகள் உண்மையிலேயே உங்களுக்காக மனசாட்சியோடு நான் உழைப்பேன் என்று சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இது எல்லாமே என்னுடைய பலமாக நான் பார்க்கிறேன். சச்சிதானந்தம், ஏற்கனவே திமுக தரப்புல எம்பி இருந்தார். ஆனா இப்போ இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல நீங்க வந்து எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறீங்க. ஏற்கனவே இருந்தவர் எதுவும் செய்யல, அது பலவீனம் அப்படின்னு பாக்குறாரு. அதோட உங்களுடைய பலமா என்ன பாக்குறீங்க? சார், நான் நம்பர் 1 வந்து எங்களுடைய பலமாக பார்க்குறது எங்களுடைய கூட்டணியினுடைய பலம். நம்பர் 1 வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களை நாங்கள் போய் மரியாதை நிமித்தமாக வேட்பாளர் அறிவித்தோன்னே நான் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுடன் போய் சந்தித்தோம். எங்கள் மாநில செயலருடன் போய் சந்தித்தோன்னே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, உங்களுக்கு எளிமையாக வெற்றி பெறுவதற்கான தொகுதி. அங்கே இந்த தொகுதியில் ஒரு 3 முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர், ஒரு 2 மாவட்ட செயலாளர்கள், ஒருவர் அமைச்சர், இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த 3 பேரும் உங்களோடு இணைந்து களப்பணி ஆற்றுவாங்க. கடந்த முறை பெற்ற வெற்றியை விட மிகச்சிறந்த வெற்றியை பெறுவாங்கன்னு நம்ம முதலமைச்சரே ஆசி வழங்கி அனுப்பினார். அதுதான் எங்களுடைய பெரிய பலம். இருந்தாலும் இது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்றாரு நெல்லை முபாரக். சார், அது வந்து தவறு சார். அவர் வந்து ஐயா மாயத்தேவரை குறிப்பிடுறாரு. அது பழைய திண்டுக்கல், அது அந்த தொகுதியே வேறு. இப்போ இருக்க திண்டுக்கல் தொகுதிங்கிறது வேறு. இப்போ இருக்க திண்டுக்கல் தொகுதியில் தான் கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. 5,39,000 வாக்குகள் வித்தியாசம் சொல்ல முடியாது. ஆமாம், 5,39,000 வாக்குகள் தமிழ்நாட்டிலே முதல் அதிகமான வாக்கு வித்தியாசம். அகில இந்திய அளவில் 3வது பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. ஆகவே இது எங்களுடைய கூட்டணி பலம்தான் பிரதானமானது. அடுத்து என்னென்னா, நம்ம வந்து முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி அன்பு சகோதரர் முபாரக் சொன்னார். அது என்னென்னா, அவர் எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி சொல்கிறது தவறானது. கடந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டு காலம் கொரோனாவில் போயிடுச்சு. நாட்டினுடைய பிரதமரே வெளியே வரல, கொரோனா காலத்தில் வெளியே வரல, தொலைக்காட்சியில் தான் தோன்றினார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அந்த கொரோனா பாதுகாப்பு உடையெல்லாம் அணிஞ்சு நோயாளிகளை போய் நேரடியாக பார்த்தாரு. அது மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் களப்பணி ஆட்டினார். இங்கே கொரோனா நோயாளிகள்கிட்ட களப்பணி ஆட்டினார், உணவு போன்ற இதெல்லாம் கொடுத்தாரு. அது இல்லாமல் வந்து இங்கே தேஜஸ் ரயில் திண்டுக்கல்லில் நின்று போவதற்கு, அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் அமிர்தா எக்ஸ்பிரஸ் நின்று போனதுக்கு, அதே மாதிரி பல்வேறு சுரங்கப்பாதை பணிகள் இதெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு. இங்கே வந்து என்னென்னா, பல அரசு விழாக்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. மக்களை சந்தித்து பல விஷயங்களில் பேசியிருக்கிறாரு. மக்கள் எளிமையாக அணுகக்கூடியவராக ஒருவராக தான் அவர் இருந்தார். அவரை பற்றி இப்படி சொல்வதுங்கிறது ஒரு அபத்தமான என்னன்னா, தான் செய்த செயலை விளம்பரப்படுத்திக்கல, அவ்வளவுதான். ஓகே, முபாரக், அதிமுகவுடைய கோட்டைன்றதெல்லாம் பழைய கதை அப்படின்றார் சார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தோழர். எதை வச்சு அப்படி சொல்றாருங்கிறது தெரியல. இப்பவும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல் கூட்டங்கள்லையும் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, அங்க வந்து சின்னம் வேறு சின்னமாக இருந்தது, எங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்புகள் அப்பொழுது கிடைக்கல, அதனாலதான் வந்து ஒரு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றார்களே ஒழிய, இரட்டை இலை சின்னம் நேரடியாக களம் காண்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்பதை போகிற இடமெல்லாம் சொல்லுகிறார்கள். எதை பத்தியும் கவலை இல்லை, எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் என்பது எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லுகிறார். இரண்டாவது, தோழர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து முற்றிலும் அது எப்படி தோழர் மனசாட்சியோடு அதை கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வேலை செஞ்சாரு, பணி செய்தாரு என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகிறார் என்று எனக்கு வந்து தெரியவே இல்லை. காரணம் என்ன கேட்டா, இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அவரை அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேலுச்சாமி அவர்கள் என்ன செய்தார் என்று சொல்லுகிற பொழுது, இவர் இங்க வந்து 2 செல்போன் டவர்களை கொண்டு வந்தார், அதே போல அங்க குளங்களுக்கு வந்து கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வந்தார், தேஜஸ் ரயிலை நிறுத்தினார் என்று சொல்கிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி என்னவாக இருக்கும் என்பதை கூட உணராத ஒருவராகத்தான் இருக்கிறார். எனவே அமைச்சரை அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் இந்த சாதனை செய்தார்னு சொல்லல. தோழர் சொல்ற மாதிரி அவர் அந்த சாதனையை அவர் பேசலையே ஒழிய, அவர் விளம்பரப்படுத்தலையே ஒழிய நிறைய செய்தார்னு எப்படி சொல்றாருன்னு தெரியல. நான் கேட்கிற இன்னொரு கேள்வி, அமைச்சரே அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இல்ல அவர் இதெல்லாம் செய்யல என்று சொல்லி
செல்போன் டவர் வைக்கிறது வந்து ஒரு தனியார் கம்பெனியுடைய வேலைங்க. அதை எப்படிங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணியா சொல்ல செல்போன் டவர் வச்சதா சாதனையான்னு முடியும்? கேக்குறாரு 5 வருட காலமாக அவர் செய்யாத பணிகளுக்காக வேண்டி கம்யூனிஸ்ட் எத்தனை போராட்டங்களை இந்த தொகுதியில வந்து நடத்திருப்பாங்க. தோழர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பாராளுமன்றத்துடைய கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை தொகுதி முழுவதும் சொல்லுகிறார்கள். செல்போன் டவர் வச்சதா சாதனையான்னு கேக்குறாரு. நிச்சயமாக அது ஒரு பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்தும். செல்போன் டவர்ங்கிறது என்ன சார்? இப்ப நீங்க மலைப்பகுதிகளில் கிடைக்காத இடங்கள்ல, மலைப்பகுதிகள் உட்பட கிடைக்காத இடங்கள்ல எல்லாம் பிஎஸ்என்எல் செல்போன் டவரை நிர்மாணிக்க உதவி பண்ணார்னு சொன்னாரே தவிர தனியார் செல்போன் டவர் அமைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணார்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்னொன்று வந்து பாராளுமன்ற நடவடிக்கை என்னங்கிறத நீங்கள் வந்து அவர் பாராளுமன்றத்தில் எப்படி பங்கெடுத்திருக்காரு, என்ன பேசியிருக்கிறாரு, என்ன விஷயங்கிறத எடுத்து பார்த்து பேசுங்க. பார்லிமெண்ட்டில் எதுவுமே பேசலைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட பிரச்சனைகள் உள்ளிட்டு நம்முடைய தேசத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், கேள்விகள் எழுப்பியிருக்கிறார், பதில்கள் பெற்றிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் செயல்படலைங்கிறத எப்படி சொல்கிறாரு? நீங்கள் வந்து அது பொருத்தமற்ற வாதம். என்னென்னா நம்முடைய அன்பு சகோதரர் முபாரக் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து எந்த வகையிலையும் இந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணியை வந்து நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம், அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் அமைச்சர் அவர் சொன்ன மாதிரி அவர் எதுவுமே பண்ணலைங்கிறதெல்லாம் அது பொருத்தமானது. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் கேட்போம். இந்த நேரத்தில் கவிஞர்ட்டையும் கேட்டலாம் அப்படின்னு இந்த திரு முபாரக் திரு முபாரக் நான் இன்னும் வரேன், ஒரு நிமிஷம். நான் கவிஞர் திலகபாமா அவர்கள்ட்ட கடந்த முறையும் இங்க வந்து பாமக போட்டியிட்டது, பெரிய வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. இப்போது நீங்க போட்டிடுறீங்க, உங்களுக்கு இந்த முறை தொகுதியில பலமா என்ன பாக்குறீங்க? தொகுதியில் இந்த பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தவர் ஒண்ணு. இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் இந்த 2 பேரை விட என்னால அதிகமா தீவிரமா சொல்ல முடியும். என்னுடைய உழைப்பு என்பது போன முறை நான் தோத்த பிறகும் கூட நான் அந்த தேர்தலில் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். பழங்குடியினருக்கு நான் ஜெயிச்சு வந்தே வீடு கட்டி தருவேன். என்ன காரணங்கள்ல எதனால அதிக வாக்குகள் பெற்று ஒருத்தர் வெற்றி பெற்றாரு, அதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சாரு வெளியே வந்தா எல்லாம் உண்மை உடன்பட்டு போயிடும், அது வெளியே வராது. ஆனா அந்த பழங்குடியினருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி அது உளப்பூர்வமா சொன்னதுனால 5 வீடுகள் என்னால இருந்த வரைக்கும் கட்டி கொடுத்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண் குழந்தை எரித்து கொல்லப்படுகிறது. எரித்து கொல்லப்பட்ட பெண் குழந்தைய போஸ்ட்மார்ட்டத்திலிருந்து செந்தில்குமார் அவரும் உடனே அங்க போய் நின்று வேகமா வாங்கி எரியூற்ற மைதானத்துக்கு கொண்டு போறாங்க. அதை அவசரமா அந்த பெற்றோர்களை கைப்பற்றி செய்து முடித்தார்கள். இதுவரைக்கும் அந்த குழந்தை எப்படி கொல்லப்பட்டது செய்தி வரல. பலவித போராட்டங்களை நடத்துறோம். ஒரு எம்பி எம்எல்ஏ செய்யற வேலையா இது கேள்வி கேட்க வேண்டிய சூழத்துல திடீர்னு ஒரு குற்றச்சாட்டு. பாய்ச்சலூர்ல ஒரு பெண் குழந்தை எரித்து கொல்லப்பட்டது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் அங்க இருந்து வந்து இதுக்கு போராடுறேன். இது என்னுடைய குழந்தை, ஒரு பெண் குழந்தை. வடமதுரையில ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லூர கொல்லப்பட்டு கொலை செய்யப்படுகிறது. களத்துல போராட்ட களத்துல நான் முழுமையா நிக்கிறேங்கிறது என்னுடைய பலம். இரண்டாவது சார் அவங்க சார் மேடம் வந்து இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். இப்ப அவர் பேசும்போது நான் குறிக்கடல இல்ல, நான் சொல்லி முடிச்சறேன். இரண்டாவது பலம் என்பது இங்க பாருங்க, இங்க பொறுங்க, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுங்க. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவரை பொறுக்க சொல்லுங்க. நான் அவரை பொறுக்க சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்க, பொறுக்க சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவரை பொறுக்க சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவரை நிறுத்த சொல்லுங்க. அவருக்கான நேரத்தில் நான் பேசலேன்னு நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் பேசுற வரைக்கும் பொறுமையா. இன்னொரு பக்கம் இந்த தொகுதிக்குள்ள அதிமுக 2 அமைச்சர், திமுகவோட 2 அமைச்சர் எப்படி ஓட்டுகள் அதிகம் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை ஜெயலலிதாவுக்கே தெரிஞ்சுதான் டக்குன்னு நத்தத்துல 2 பேரும் நில்லுங்கன்னு அதிரடியா ஒரு தீர்மானம் போட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரே பங்காளிகள் தான். எங்க நின்னுக்குவாங்க, உனக்கு நான் டம்மி வேட்பாளர் போறேன், எனக்கு நீ டம்மி வேட்பாளர் போடு, என்ன செய்யலாம், இதெல்லாம் ஊரறிந்த ரகசியம். இதுல நொந்து போயிருக்கிற மக்கள் தான். இன்னொரு விஷயம்
நான் முடிக்கிற வரைக்கும் பேசாம இருக்கணும். கவிஞர், உங்க வீடியோ பேச விட்டீங்களே. இல்ல சச்சிதானந்தம் இப்ப சொல்றாரு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 2 வருஷம் கொரோனா பீரியட்ல நீங்க இருந்ததை பத்தி யாரும் கேட்கல. ஆனா இன்னைக்கு உங்களால அவரை கூட்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தி ஓட்டு கேட்க முடியுமா? நீங்க ஏன் பிரச்சாரத்துல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை கூட்டு வர முடியல? காரணம் இதுதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, மாயத்தேவர் காலத்துக்கு இருந்த அதிமுகங்கிறது வேற. இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன் கையில வந்த பிறகு இருக்க அதிமுகங்கிறது வேற. இது எல்லாமே 4 அமைச்சர்கள் சேர்ந்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மக்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். விட முக்கியமான ஒன்று, இவர்கள் 2 பேராலும் முடியாத ஒன்று, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் எந்த திட்டங்களையும் தமிழகத்துக்காக வாங்கி வர கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக் கொண்டு என்னால பாரத பிரதமர் மோடியோடன் இப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இருப்பதனால் எல்லா திட்டங்களையும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு எளிதாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த உத்தரவாதம் ஒன்று மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கிறேன். ஓகே, கேப்போ வேட்பாளர்கள் அவர்களுக்குள்ள கேள்விகளை எழுப்பிக் கொள்ளக்கூடிய நேரம். இல்ல ஒரே நான் பதில் மட்டும் சொல்றேன். நான் வந்து குறுக்கிட விரும்புறது சார் வந்து என்னன்னா, மேடம் வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க போட்டியிட்டு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவன் தான் நானும். அவங்கள வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தவன். அடுத்து அதுக்கு முன்னால பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தேன். சபா சரியான போட்டிக்கு உங்களை வரவேற்கும் நிலையிலே திண்டுக்கல் தொகுதியினுடைய பிரதான கட்சிகளின் 3 வேட்பாளர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நான் திரு முபாரக் அவர்கள்ட்ட இவங்க திலகபாமாவோ அதே போல சச்சிதானந்தமோ சொல்வது, நான் இந்த தொகுதியை சார்ந்தவர், இந்த மண்ணினுடைய பிரச்சனை எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதே போல உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அதாவது முதல்ல அக்கா ஒரு பதில போன இதுல ஒன்று சொன்னாங்க. அதாவது பழைய அதிமுக வந்து இல்ல, இப்ப இருக்கிற அதிமுக வேறன்னு சொன்னாங்க. நானும் அதையே சேர்ந்து சொல்ல நினைக்கிறேன். அதிமுக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பலமா தான் இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல்ல வலுவா தான் இருக்கு. ஆனா பழைய பாமக இல்ல, இப்ப நீங்க சொல்ற பாமக, இப்ப சமூக நீதி இல்லாத பாமக, பாஜகவோடு சேர்ந்து இருக்கிற பாமக, மக்களிடத்துல நேரடியாக போய் பேசவே முடியாத பாமகவுடைய வேட்பாளராக தான் நீங்க இருக்கிறீங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரைக்கும் தோழர் வந்து சச்சிதானந்தன் தோழர் இதுவரைக்கும் அவர் பேசின செய்திகள் அத்தனையிலையும் நான் என்ன செய்வேங்கிறத பத்தி வந்து முன்னிறுத்தாம மீண்டும் மீண்டும் அவர் வந்து பழைய வேலுச்சாமியினுடைய அவருக்கே வந்து பேக்கப் பண்ற நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இதுவே தெரியும் இந்த திண்டுக்கல் தொகுதியில எதை பின்னணியாக வைத்து போக போறாங்க, இந்த தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு தெரியும். கூட்டணி பலம்னு தோழர் திரும்ப திரும்ப சொல்றாரு. கூட்டணி என்பது திமுக அதனோட சேர்ந்திருக்கிற கட்சிகளை சொல்லுகிறார், நான் புரிந்து கொள்கிறேன். அவர் சொல்லுகிற பலம் என்பதை பணபலமாக சொல்லுகிறார் என்பதாக நான் நினைக்கிறேன். இப்பவே திண்டுக்கல் தொகுதியில எங்க போனாலும் எல்லா இடத்துலையும் ஓட்டுக்கு எவ்வளவு என்பது என்கிற ரீதியில 2 அமைச்சர்களுடைய பணப்பட்டுவாடா பத்தி பயங்கரமா வந்து பேசப்படுகிறது. அப்ப பணபலத்தை வச்சு மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக திமுக திட்டமிட்டிருக்கிற இந்த நிலையில அதையே பற்றியே மீண்டும் அதை மட்டுமே தன்னுடைய பலமாக நினைக்கிற தோழர் எப்படி இந்த பணப்பட்டுவாடா போன்ற விஷயத்தை எப்படி வந்து பொதுவுடைமைவாதியா இருக்கிற கம்யூனிஸ்டுகளா இருக்கக்கூடிய தோழர் ஏற்றுக்கொள்வார் என்பது எனக்கு வந்து தெரியல. இது மாதிரி பல பிரச்சனைகளையும் தாண்டி மக்களிடத்துல உண்மையா கொள்கையை மட்டும் சொல்லக்கூடியவனாக இருக்கிற எனக்கு ஆதரவு இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை தோழர், என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாது முறை யாவரும் கேளீர் என்கிற நிலையில் நான் தமிழ்நாடு முழுவதும் வாழ்கிற எல்லா மக்களுக்காக மத இன மொழி பாரபட்சமின்றி எல்லாருக்காகவும் வந்து நான் போராடி இருக்கிறேன். எனவே என்ன வந்து இங்க இருக்கிற மக்கள் இந்த 6 நாள்லயே என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், என்னை சகோதரனாக அரவணைத்திருக்கிறார்கள். அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இங்க உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதும் தெரியும். எனவே அத்தனை பிரச்சனைகளையும் வந்து படித்துக் கொண்டுதான் இன்றைக்கு மக்களுக்காக போராட வந்திருக்கிறேன். திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் சார் வந்து நான் வந்து திண்டுக்கல்லில் 6 நாள்ல இல்லை 54 வருடங்களாக நான் திண்டுக்கல்ல தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கேன். இந்த மக்களுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து பழைய எம்பியை டிஃபெண்ட் பண்ணதில்லை. நீங்கள் பழைய எம்பியினுடைய செயல்பாடு சம்பந்தமாக 2 பேரும் குறைபாடு சொன்னதுனால அதுக்கு விளக்கம் சொன்னேனே தவிர, நான் வந்து ஒரு களப்போராளி. நான் வந்து மாணவராக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன்.
மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கேன், விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். தினசரி மக்களோடு இருப்பவன், மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பது அறிந்தவன். நீங்கள் வந்து நம்முடைய அன்பு சகோதரி கூட சொன்னாங்க, முதல்ல நான் வந்து வடமதுரையில் ஒரு குழந்தை வந்து பாலியல் கொடுமை செய்யப்பட்டது, ஒரு குழந்தை பாய்ச்சல் எரிக்கப்பட்டது, அதிலெல்லாம் நான் தலையிட்டேன்னு சொன்னாங்க. அவங்களாம் சீன்லேயே இல்லைப்ப. இதிலெல்லாம் நம்ம தலையிட்டவர் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் பாலபாரதி. வடமதுரையில் நடந்த அந்த பெண்ணுடைய கொலையில் தோழர் பாலபாரதி தலைமையில் தான் போராட்டம் நடந்துச்சு. அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய வழக்கறிஞர் தான் அவர் எதிர்கோஷம் போட்டார். ஆகவே நீங்கள் கூட்டணிங்கிறதுக்காக நீங்கள் போய் போராடணும்னு சொல்லுவீங்களா? அப்போ வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சவர் உங்கள் பாஜகக்காரர் தானே. இன்னொன்று வந்து பாஜகவினுடைய நிலைப்பாடு, பாமகவினுடைய சமூக நீதி கோட்பாட்டை பாஜக ஏற்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்து வந்து நம்முடைய நண்பர் வந்து முபாரக் வந்து சொன்னார், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லாமல் பணபலம் அப்படி பற்றியெல்லாம் சொல்கிறாரு. சார் கேட்குதா? கேட்குது சார். பணபலம்ங்கிறத பற்றிலாம் பேசினார். நான் என்ன கேட்குறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் என்ன வழிமுறைப்படி தேர்தலை சந்திக்கணுமோ அதே முறையில் தான் சந்திப்போம். வேட்பாளர் என்ற முறையில் நான் என்னுடைய சொந்த பைசாவை ₹1 கூட செலவு பண்ணுறதில்ல, என்னுடைய கட்சி தான் செலவு பண்ணுது. எந்த இடத்திலும் அமைச்சர்களோ மற்றவர்களோ காசு இறைக்கிறாங்கிற செய்தி இல்லை. அதிமுக தான் இவங்க நம்முடைய வேட்பாளர் வந்து 2 முன்னாள் அமைச்சர்களையும் தன்னுடைய அப்பான்னு சொல்லி தத்தெடுத்துக்க சொல்லி அவர்களை செலவு பண்ண சொல்லி அது மாதிரி தான் இங்கே நடக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு. இந்த கூட்டணியில் சாதனையை சொல்லியே ஓட்டு கேட்போம், வேட்பாளருடைய களப்பணியை வைக்க மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். பாஜக கூட்டணியில் இருப்பது உங்களுடைய மைனஸ்னு பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து தோழர் வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த அளவிற்கு நாங்கள் இணக்கமாக பணி செய்கிறோம் என்பதைத்தான் அது காட்டுதே ஒழிய அது தோழர் சொல்வது போல இல்லைங்கிறத வந்து சொல்ல நினைக்கிறேன். ஓகே திலகபாமா பேசுங்க. திமுக இப்ப ஒரு 26 கட்சிகளோட கூட்டணியில நிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அவங்களுடைய பிரதமர் வேட்பாளரா அவங்களை யாரு அறிவிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. மக்களை யாருக்கு நீங்க ஓட்டு போட்டா யாரை நாங்க பிரதமரா கொண்டு வரோம் அவங்களுக்கு சொல்ல முடியாத சூழல் இருக்கு. 39 MP வச்சிருந்தோம், இந்த தமிழகத்துக்கு எதுவுமே எங்களால செய்ய முடியல அப்படின்னு உருண்டு பார்த்தாலும் மண்ணோட்டாத நிலையில தான் இருக்கிறாங்க. 2வது இங்கிட்டு அதிமுக, அவங்களுக்கு இது நாடாளுமன்ற தேர்தல்னே புரியல. இவங்க என்ன, நீங்க யாருக்கு ஆதரவு, நீங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல பிரதமரா யார சொல்ல போறீங்க அப்படின்னா வரட்டும் பார்த்துக்கலாம். அப்ப அவங்களுக்கு அவங்க வரமாட்டோம் தெரிஞ்சனால அமைதியா இருக்கிறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டின் தேச நலன் கருதி இன்னைக்கு வந்து உலக அரங்களை இந்தியாவை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற வேலையை பாரத பிரதமர் மோடி அவர்கள் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேற இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் யார் இவ்வளவு பெருசா கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில பிரதமர் இவர்தான், இவருக்கிடமிருந்து நாங்க எல்லாவற்றையும் பெற்றுத்தர முடியும் உரத்து சொல்லக்கூடிய ஒரே கூட்டணியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அந்த மக்களிடம் அந்த புரிதல் இருக்கிறது. பிரதமரா இவங்களாலையும் சொல்ல முடியல, இவங்களாலையும் சொல்ல முடியல. ஏன்னா முக்கியமா இது நாடாளுமன்ற தேர்தல் புரிஞ்சுக்கங்க. சும்மா செல்போன் டவர் எல்லாம் பிரதமரா பேசிட்டு நீங்க ஒரே வரி இறுதி கருத்து எல்லாத்தையும் நிலை ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? இறுதி கருத்து ஒரே வரி, ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது உண்மையை சொல்லி இந்த தொகுதியில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தருகிற ஒருவனாக அனைத்து மக்களுக்குமான இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க வந்து திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசல் இருக்கிறது, பழனிமலை முருகன் கோவில் இருக்கிறது, அதுபோல கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கிறது, அதுபோல இங்க இருக்கிற மாரம்பாடி அந்தோனியார் ஆலயம் இருக்கிறது. இப்படி எல்லா மக்களுக்குமான புனித தலங்கள் அடங்கி இருக்கிற இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில எல்லா மக்களுக்குமான ஒருவராக கூப்பிட்டு ஓடி வருவேன் சொல்லக்கூடிய ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக என்னுடைய போராட்ட கழிச்சு 5 வருடமாக பின்தங்கி ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியினுடைய அனைத்து பல்வேறு பிரச்சனைகளிலும் தலையிட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே பல்வேறு திட்டங்களை, மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வருவதற்கு அதுக்கான முயற்சிகள் எடுப்போம் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். ரயில் பாதை திட்டங்கள், அதே மாதிரி கேந்திரிய வித்யாலய பள்ளி, பச்சையாறு நீர்த்தேக்கம், இது போன்ற கோரிக்கைகள்லாம் நாங்கள் முன் வச்சுருக்கிறோம். இன்னும் அதையெல்லாம் விட என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டணி. இப்போ நண்பர் முபாரக் அமைத்திருக்க கூட்டணி வந்து
அது வந்து கொள்கை இல்லாத கூட்டணி. சிஏஏவுக்கு ஆதரவளித்த சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முபாரக் வாக்களிச்சிருக்காரு. ஏன்னா நாங்க வந்து கொள்கை அடிப்படையில் நாங்கள் வந்து இந்தியாவுடைய நலனை முன்வைக்கிறோம். போராடி கொண்டிருக்கோம். முதல்ல இந்த கொள்கை கூட்டணியை பேசட்டும். ஒரு நிமிஷம் கவிஞர் திலகம், உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? மாற்றம், முன்னேற்றம். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான போன சட்டமன்ற தேர்தலையே நான் ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்கல. இவங்க எல்லாம் செலவழிச்சு திருப்பி அள்ளிட்டு போற ஆட்கள். இது இன்னைக்கு போய் சொல்றேன், எளிமையாக இறங்கி மக்களுடைய அரவணைப்போடு தேர்தலை சந்திக்கின்றோம். எனவே மாற்றம், முன்னேற்றம், 20 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை 5 ஆண்டுகளில் என்னால் கொண்டு வர முடியும். அதனால் வாக்களியுங்கள். ஓகே, ரைட், ஓகே. ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நன்றி. மாம்பழம் வெல்லட்டும். தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்தி தொகுப்பில் இணையலாம். ஹரியானா போட்டி